அன்பே சிவம். இந்த பொண்ணு மாப்பிளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து இது பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆரத்தி, ஆறாவில் படிந்திருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குவதற்காக எடுக்கக்கூடியது ஆரத்தி. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை நாம் தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் நம்மை அணுகாமல் பார்த்து கொள்ள முடியும். பாருங்கள், உடலாலும் மனதாலும் ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்புகளால் வரக்கூடிய நோய்கள் இப்போ சிலதெல்லாம் பேர் தெரியும். இப்போ தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, கைகால் வலி, இதெல்லாம் பேர் வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொந்தரவுகள் இருக்குது. ஆனால் இன்னதென்று தெரிந்து கொள்ள முடியாத பல்வேறு பாதிப்புகள், குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் இருக்கு இல்லையா, ஆதார சக்கரங்கள், இவற்றில் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. அப்போ அந்த சக்கரங்களினால் வரக்கூடிய பாதிப்பு தான் உடம்புல பல்வேறு பாதிப்புகளை கொண்டு வருது, நோய்கள் கொண்டு வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இப்போது இவற்றை எல்லாம் உள்ளடக்கி தான் நம்முடைய ஒளி உடம்புன்னு சொல்லக்கூடிய ஆறா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறாவை ஒருவர் தூய்மையாக வைத்துக் கொண்டார் என்றால் அவருக்கு உடலாலும் மனதாலும் எவ்வித துன்பங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த மாதிரியான ஆறாவை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, ஆறாவை மேம்படுத்துவதற்கு, ஒளி உடலை வலுப்படுத்துவதற்கு தான் ஆறா ஹீலிங் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு. ஜூலை 1 முதல் 10 வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த வாட்ஸ்அப் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வகுப்புக்கு என்று குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு அப்படிங்கிறனால உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் நீங்கள் இதில் அனுப்பக்கூடிய பாடங்களை நீங்கள் பார்த்து பயிற்சி செய்யலாம். மிக மிக எளிமையானது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆறாவை தூய்மையாக பலமாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு அருமையான ஒரு வகுப்பாக உங்களுக்கு அமையும். கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.